பொன்மனை பகுதி, எழில் கொஞ்சம் பகுதி. இங்கே ஒரு இயற்கை பானம் இளநீர் வியாபாரி இருக்கிறார், அவரை பார்ப்போம். முதலாளி வணக்கம். முதலாளி, எப்படி வியாபாரம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? என்னென்ன பொருட்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்கு? நொங்கு பதநீர். வேற என்ன இருக்கு? கல் இருக்கா? கல் இல்ல. கல் நமக்கு பகை இல்லையா? திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு, கல் உண்ணாமை அப்படின்னு இல்லையா? சரி, நமக்கு இன்னைக்கு பதநீர் சீசன் இல்லையா? இதுல ஏதாவது கிருத்திரமா வேலை ஏதாவது வச்சுட்டுண்டா? ஒன்றும் இல்லை. இருந்தாலும் நீங்க சொல்ல மாட்டியா? ஆனா லேசாதான் மனம் வருது. பதனிக்கு ஒரிஜினல் மனம் வரல. எனக்கு ஒன்று கொடுங்க பாப்போம் தலைவரை. மனம் வருது, வரலன்னு சொல்ல முடியாது, வருது. அவரு இனி குடிச்சாதான் தெரியும் என்ன பண்ணியிருக்காரு. சரி சரி, இந்த இந்த பதநீருடைய மருத்துவ குணங்கள் சொல்லுங்க. அது அது வேண்டாம், இது மட்டும் போதும். பதநீருடைய மருத்துவ குணங்கள் சொல்லுங்க தலைவரை. குளிர்ச்சியா இருக்கும். நல்லது நல்லதான் இல்லையா? சரி, இது குடித்தா உடம்பு பாதிப்பு கிடையாது. இந்த சித்திரை மாத வெயிலெல்லாம் வந்து உடம்பு தணுப்பாயிரும் இல்லையா? சரி, ஒரு குழாய் என்ன விலை? 30 ரூபா தள்ளுபடியா? முன்னாலெல்லாம் 20 இருந்து 10 ரூபா தள்ளுபடி இல்லையா? சீசனில் 30. சரி தலைவரை, இந்த பதனியை பற்றி ஒரு பாட்டு பாடுங்க தலைவரை. நான் 7 வயசுலேயே இளநீற்ற வேணும் ஒரு பாட்டு உண்டு இல்லையா? அது இளநீ வேற பதனி வேற இல்லையா? சரி, குடிச்சு பார்ப்போம் எப்படின்னு. குடித்தா நல்லா தான் இருக்குது, ஆனால் கடுப்பு கொஞ்சம் குறவாக இருக்குது தலைவரை. அது என்ன ஆகும்? சுண்ணாம்பு கொஞ்சம் அதிகமோ? கம்மியா? சுண்ணாம்பு கொஞ்சம் அதிகமாக போட்டால் நல்லா இருக்கும் இல்லையா? இந்த நொங்கு ஒன்று என்ன விலை? நொங்கு ஒன்று என்ன விலை? 1.20. சில இடங்கள்லாம் 30. நீங்கள் 10 ரூபா தள்ளுபடி போட்டு கொடுக்குறியா இல்லையா? சரி, குடிக்க குடிக்க நல்லா தான் இருக்கட்டல தலைவரை. இனி மேலே ஒன்று கூட குடிக்கணும்னு தோணுது. சரி, செய்தி முடிக்கலாமா? இப்படி ஒரு செய்ய சொல்லுங்க. வெற்றி உண்டாகட்டும், உங்கள் வியாபாரம் சிறக்க வாழ்த்துக்கள்.